அன்பினுக்குரியவர்களே, இன்றைக்கு ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ, தட் இஸ் ஒயரிங் த டிஎன்ஏ அண்ட் ஃபயரிங் த டிஎன்ஏ என்பதை பற்றி அறிவியல் பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் சொல்லுகின்றேன். முதல்ல நம்ம 100% நாம் கன்ஃபார்மாக இருக்கணும், வித்தவுட் செகண்ட் தாட். ஏன்னா நீங்கள் உலகத்தில் சாகிறது வரைக்கும் 100% யாராகவும் இருக்கவே முடியாதுன்னு நீங்கள் இதை கன்ஃபார்மாக இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் இந்த ரீப்ரோக்ராமிங் இந்த டிஎன்ஏக்கெல்லாம் வர முடியாது. கடைசி வரைக்கும் சார்புலையே தான் சாகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குவாலிஃபிகேஷன் இதுதான். இந்த குவாலிஃபிகேஷனே என்னன்னா, ரெண்டாவது இது நான் உங்களை ரீப்ரோக்ராம் பண்ண ட்ரைனிங் கொடுக்கல. இந்த உலகத்தில் யாருக்குமே யாரும் 100% ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னு எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் இந்த கான்செப்டுக்குள்ள வர முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே என்னன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிஞ்சு வச்சுருக்கேன். புத்தர் யாருக்கும் கொடுக்க முடியாது, யாரும் அடைய முடியாதுன்ற விஷயத்தை நிரூபிச்சுட்டு போனவர். அதே மாதிரி தான் நான் போன எபிசோடில் பேசியிருக்கேன். சுவாமி விவேகானந்தர் இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லை இவங்களுடைய ப்ராசஸில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது. எல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிற வேண்டியது, இவங்களுடைய ப்ராசஸில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. அது the process is going on கான்சியஸ்லின்னு சொல்ல மாட்டேன், அன்கான்சியஸ்லி ஆர் unknowingly, வித்தவுட் தேர் பர்செப்ஷன், வித்தவுட் தேர் திங்கிங்லே நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்றதுல டைஜஸ்ட் ஆகுறதுன்றதுக்கு உங்களுடைய என்ன விழிப்புணர்வோடு நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. லைக்வைஸ் அதைத்தான் சுவாமி சொல்கிறாங்க இல்லைங்களா விவேகானந்தர், யூ கேன் டிட்டர்மைன் யுவர் டெஸ்டினி அப்படின்ற விஷயத்தை தான் நான் அதை சொல்ல பார்க்குறேன். சரி சார், இதுக்கு என்னமோ தனிப்பட்ட அதெல்லாம் யார் சொன்னாலும் பொய்ன்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்கிறக்கூடாது. ஒருத்தரையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஆயிருச்சுன்றீங்க. அப்படிலாம் பார்த்தவங்கெல்லாம் ஆயிருந்தால் என்ன சார் ஆகுறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இருந்தவங்கெல்லாம் ஆயிருக்கணுமே, எக்ஸப்ட் விவேகானந்தர். நான் ஆர்கியூமெண்ட்லாம் சொல்லலாம், அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே பல இவங்க சொல்கிறாங்களே அந்த டிஎன்ஏ வரிசையில் ஹெரிடிட்ரி சொல்கிறேன், பூர்வ ஜென்மா, அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் இட், அது வேண்டியதில்லை. உங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ஒருத்தர்கிட்ட டிஎன்ஏ நடந்த விஷயத்தை இந்த நவ் ப்ரெசன்ட் பர்த்தில் அனுபவிக்கிறீங்கன்றதான் விஷயமே ஒழிய, அதை பூர்வ ஜென்மான்றது போன பிறவியில் அதில் பண்ணியிருப்பீங்க இதில் பண்ணி, அதெல்லாம் எந்த பிறவியும் கிடையாது. மனிதனாகத்தான் பிறந்திருக்க முடியும். என்னுடைய அனுபவப்படி ஒரு மனிதன் தான். திருவள்ளுவர் தாத்தான்னு போங்க, போட்டு முதல் மனிதன் ஆணும் பொண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிலிருந்து தானே வந்துச்சு. அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இந்த டிஎன்ஏ ஆனது எனக்கு இருக்க டிஎன்ஏ ஆனது அடுத்தாளுக்கு வரலைன்னா வராது. ஆனால் அந்த டிஎன்ஏடைய சார்புகள் இருக்கும். இப்போ இசையில் ஒரு விஷயத்தில் நம்பர் 1 இருக்கார் ஒருத்தர், அவர் மாதிரியே இவர் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவருடைய டிஎன்ஏவுடைய ஒரு பகுதி நீங்கள் டிரான்சிஷன் ஆயிடுச்சு, டிரான்ஸ்மிஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு தான் என்னை பொறுத்தளவு கணக்கு. அப்போ நீங்கள் முதல்ல முடிவுக்கு வர வேண்டியது, நீங்கள் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கலாம். அதுக்கு அகசிய பாரதி நிர்ணயிக்கிறார். அவர் அனுபவித்த விஷயத்தை பேசுகிறார். ஓகேங்களா? நீங்கள் படித்த புத்தகத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, தப்பாக போயிடும். டாக்டர் அந்த டாக்டர் சொன்னார், இந்த டாக்டர் சொன்னார், இதெல்லாம் இல்லைங்க, அப்படி ஆகலைங்க. கலைஞர் கருணாநிதியுடைய குழந்தையெல்லாம் கலைஞர் கருணாநிதி மாதிரியாக இருக்காங்க. இவ்வளோ தூரம் எளிமையாக நான் சொல்ல முடியாது. பாரதி ராஜா பையன் மாதிரி ஆக முடிஞ்சதான்.
டைரக்டராகவே ஆக முடிஞ்சதா? சின்ன விஷயமா எடுத்துக்கங்க. அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு காரணம் டிஎன்ஏயாக தான் இருக்கும். இது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம ஈஸியாக வந்துடும். அப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது, நான் தனி, நான் நானாக இருக்கிறேன் என்பது தனி. நான் நானாக இருக்கிறேன்றது ஸ்பிரிச்சுவலே போகாதீங்க. நான் இன்னும் அதை பற்றி சொல்கிறத ஈஸியாக சொல்லிடுவேன். நீங்கள் சாமியாராகி ஞானி ஆகிறதுக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது, ஒரு பயிற்சியும் கிடையாது. அப்படியே இமயமலையை நோக்கி நடந்து போயிருங்க, அங்கனே படுத்துக்கங்க. உங்களுக்கு எல்லா மடங்கள்லேயும் சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஞானின்னுக்கிட்டு இருப்பாங்க அகோரி கணக்கில். அதுக்கு பெரிய ரிஸ்கெல்லாம் கிடையாது. பட் இந்த உலகியலில் நீங்கள் 99.99 பேர் தான் நம்ம இருக்கோம். ஹவு டு பிகம் ரிச்ன்றாங்க, ரிச் டேடுன்னு போச்சுக்கிட்டே இருக்காங்க. லாவா யார் ஆகிறது? ஆக உலகத்தில் இந்த விஷயத்தை முடிச்சாதான். அப்போ நாம் கான்ஸ்டண்ட்டாக நான் நானாக இருப்பது என்பது இன்னொருத்தனாக இருக்க முடியாது, இன்னொருத்தர்கிட்ட கம்பேரிசனே பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் ஆண் ஒரு மேல் ஃபீமேலாக ஒரு நிமிஷத்தில் மாறுறோம்னு கணக்கு வச்சு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்த மக்கள் இருக்காங்கள, நமக்கு முன்னால் இருந்த மக்கள், அவங்க பூரா அவங்கள போட்டு விட்டு போயிட்டாங்க, விஷயத்தை போட்டு விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்த யாகம் பண்ணு, இந்த யோகம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி வந்துடலாம்னு சொன்னோடனே இவங்களுக்கு 120 நாளில் உனக்கு அத்தனையுமே லைஃப் பூரா கிடைக்கும். இந்த ஹோமதி யோகம், கணபதி யோகம் பண்ணால் இதுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் எந்த மனிதனும் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தின்படி 100% ஆகல வேணாம், 25லேருந்து 30% வாழ்ந்துட்டு முடிக்கிறவங்களே இருக்காது. இதுக்கு தான் நம்ம என்ன நினச்சிக்கணும், நீங்கள் இந்த உலகத்தில் கம்பேரிசனே என்னை யாரும் பண்ண முடியாது, நீங்கள் யாரையும் பண்ணக்கூடாது. இந்த ரகசியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் பெரிய இந்த நிலை ரீப்ரோக்ராமிங் டிஎன்ஏ ஆகிற நிலையெல்லாம் தனியாக இருக்கட்டும், பர்சனலாகவே நீங்கள் அமைதியாவீங்க. அவர் பேசிவிட்டார், அவர் சொல்கிறாரு, அவர் தப்பாக சொல்லிவிட்டார், அவர் வச்சுக்கிட்டாரு, அவர் சொல்கிறாருன்னு நினச்சிங்கனாலே பல பேர் கோவம் வராது. சின்ன குழந்தைகள் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன குழந்தை தெரியாமல் பண்ணிருச்சுன்றீங்கல்ல, இதே சேம் தான். பட் இது தெரியாமல் பண்ணுறதில்ல, இது சயின்டிஃபிக்காகவே பண்ணுறது மட்டும் இல்லை, இயற்கையியல் மட்டும் கிடையாது, மெய்ஞான ரீதியாகவே இதைத்தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ரகசியத்தை கொஞ்சம் கேட்ச் பண்ணிங்க. என்ன சார், ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், இறக்கிறது தெரியும், ஆனால் இறக்க முடியவே இல்லைன்ற ஒரு உணர்வு இருக்கிறது மாதிரி. ஏன் சார் இவ்வளவு விஷயம் இருக்குது, ஒரு ஞானி தோன்றிட்டான்றீங்க, விஞ்ஞானி தோன்றியிருக்காங்க, ஏன் சார் எல்லோரும் இப்படி கெட்டு போயிட்டாங்கன்றதானே இப்போ கேட்குறீங்க. பூரா கேள்விகள் பூரா கெட்டு விடுவதல்ல, அதுதான் ஒரு பெரிய மேஜிக்கல் கோயின்சிடென்ஷியல் சிங்க்ரனாசிட்டி. அதுதான் நீங்கள் இயற்கையை கடந்து ஒரு விஷயம், இயற்கையோடு இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவீங்க. சயின்டிஃபிக்காக இயற்கையை கடந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு திமிரெல்லாம் அடங்கும். என்னப்பா இப்போ அடுத்த ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் சார் இதை கடவுள் படைச்சது படைச்சார், அப்புறம் என்ன சார் இவங்களெல்லாம் தப்பு செய்ய விட்டுட்டாரேன்னு வேறு சொல்கிறாங்க. அப்புறம் நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்றாங்க. என்ன கஷ்டப்படுறாங்க? நீங்கள் அவன் மாதிரி வீடு கட்டலைன்னு கஷ்டப்பட்டுருக்கீங்க, கார்லேன்னு கஷ்டப்பட்டுருக்கீங்க, காசுலேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த கஷ்டப்படுறீங்க கிடையாது. நீங்கள் உங்களை நான் என்னையே நான் சரி பண்ண தெரியல, இவ்வளவுதான் கான்செப்டே. சரி, மறுபடியும் வாங்க. அப்போ இந்த கம்பேரிசனே இல்லாத ஒரு நிலை உங்கள் பிரெயினில் ஏறிடுச்சுன்னா, அது மைண்டில் ஏறிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, மைண்டிலலாம் ஏறுறதில்ல, உங்களுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நியூரானுக்குள்ளே ஏறி, ஒரு நியூரானுக்குள்ளே போனால் 25,000 நியூரானுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அந்த ரிலேட்டட் நியூரானில் போட்டு பாருங்கள். நீங்கள் நியூரான்ஸுக்கு போட்டுங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு போடுங்க. அது உடனே இப்படி போட்டோன்னு நின்றுக்கிறதில்ல. எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி கேவிட்டியை தாண்டி இப்படி போய் இண்டஸ்ட்ரியன் போய் அப்புறம் ஹார்மோன்ஸ் அடித்து என்னென்ன நடக்குதுன்னு தெரியுறீங்களோ, அது மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே இதே சேம் திங் இஸ் கோயிங் ஆன். சரி,
அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறணும், முதல்ல இந்த குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் சாகிறது வரைக்கும் நான் இன்னொருத்தன் ஆகவே முடியாது. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயம் எனக்கு படும். இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிசன் யூ கேன் ஹாவ் அன் இன்ஸ்பிரேஷன். இந்த இறையன் சாரை பார்த்தாலாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகலாம், ரோல் மாடல்னு சிந்திச்சுக்கலாம். அப்போ அது எப்படின்னா அது வந்து பாசிட்டிவான திங்கிங். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சேர்த்துக்கிறோம். என்ன சார் பாசிட்டிவ் திங்கிங்கிறீங்களே அப்படின்னா, ஏன் அனுபவப்படி என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் உடம்பு அப்படியே கணக்கு பண்ணிக்கங்க. இது எக்ஸ்ட்ரா சொல்கிறது வச்சுக்கோங்க. சில நேரங்கள் ரெப்படேஷன் வந்தால் கொஞ்சம் விட்டுருங்க. பெரிய பெரிய ஆய்வு பண்ணி நான் அப்படி படிச்சுலாம் வேணாம், நான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்க எல்லா உறுப்புகளும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எப்போவுமே மாற மாட்டாது. ஹார்ட்டு காட்டாதான். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு உறுப்புகளும் செல்களால் ஆனது. அப்போ செல்லுன்னொடனே நீங்கள் செல்லை போட்டு பாருங்கள். இப்போ செல்லை இப்போ நான் இதை வந்து எடிட் பண்ணேன்னா செல்லை காமிச்சிருவேன். இந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, மெயாசிஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது காமிச்சிட்டு கடைசியில் பார்த்தா குரோமோசோம் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, போய் பாருங்கள். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உடம்புல இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன், அதாவது பல கோடிக்கணக்கான செல்களிலும் எண்ணிக்கையற்ற செல்களுக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அன்பின் அதிநுண் மின் அதிர்வலைகளோட உணர்வுகள் இருக்கிறது. திங்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உண்மை, ட்ரூத், ரியாலிட்டி எதாலும் வச்சுக்கோங்க, பேரெல்லாம் வச்சுக்கோங்க சார். அந்த சத்தியமாக இருப்பது சத்தியத்தினுடைய அதிநுண்மென். தட் இஸ் மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டி இன் எவ்ரி செல்ஸ். I think under the DNA or around the DNA or in the DNA வச்சுக்கோங்க, ஆர் in the cells வச்சுக்கோங்க. ரொம்ப ஆராய்ச்சிக்கு போக முடியல என்னால். பட் ஏன்னா ஐ ஃபெல்ட் இட். இந்த குழந்தையின் மீது எனக்கு எப்படிப்பா வந்துச்சு. உலகத்திலே தெரியாத ஒரு குழந்தை செய்கிறத பார்த்தா, ஒரு குழந்தை அழுகிறத பார்த்தா, அப்படியே இன்னைக்கு உனக்குள்ளே ஏன் அழுக வருது சிந்திக்கிற. ஒரு படம் மோனாலிசா படத்தை பார்த்தா இன்னமும் அதுக்குள்ளே என்னமோ இழுக்குது. படம் அங்கே வரைஞ்சி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்? ஒரு வார்த்தை, தாய் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே உதிரமெல்லாம் நடுங்குது. இப்போ இருக்க சில பசங்களுக்கு வந்து நடுக்காது, அதை விட்டுருங்க. ஆனால் அவன் உண்மையாகவே பழகியிருந்தான்னா. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் தான் அந்த பாசிட்டிவ் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் டிஎன்ஏ நீங்கள் பார்த்துப்படலாம், டிஎன்ஏயை ப்ரோக்ராம் பண்ணிப்படலாம், பிரெயின்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், வயர் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். பட் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கருவறையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த 9 மாதத்தில் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோடும் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும் கணக்கு மட்டும் பார்த்துங்க. 10,000 கோடின்றாங்க, 15 ட்ரில்லியன் செல்ஸுன்றாங்க. ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இந்த அதிர்வலைகள் இருக்கின்றன. அந்த அதிர்வலைகளை நீங்கள் வந்து எதிர்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ ப்ரோக்ராமே பண்ண முடியாது. பட் சயின்ஸ் எது வரைக்கும் உங்களுக்கு நிற்கும்னா இது வரைக்கும் சொல்லி தந்துடும். எது வரைக்கும் சயின்ஸ் எது வரைக்கும் சொல்லி தந்து தெரியுமா உங்களுக்கு? ப்ரோக்ராமிங், ரீப்ரோக்ராமிங்கில் சொல்லும். பட் அன்புக்கும் கருணைக்கும் சத்தியத்துக்கும் இரக்கத்திற்கும் உள்ள உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அது வந்து நீங்கள் பாதிக்காமல் உங்கள் டிஎன்ஏ டச் பண்ணணும். ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்னு சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் ரிஸ்க்கான விஷயம்லாம் கிடையாது. ஒரு போர் நடக்குது. இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் செஞ்ச விஷயம் எனக்கு, அவங்க இந்தியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த லெப்டினன்ட் கர்னல்ஸ் எல்லாம் பேசும்போது சில வந்தாங்க. அதாவது பொதுமக்களை காலி பண்ணிடக்கூடாது, பொதுமக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ? அது மாதிரி பொதுமக்களை அழிக்கவே இல்லை அவங்க. நமக்கு வந்த செய்திகள் தான். நம்ம என்ன அரசாங்கத்திட்ட நம்ம உளவுத்துறையாக வேலை பார்க்குறோம்.
பாகிஸ்தானில் இத்தனை 1000 பேர் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. நேரம் நியூஸ் வந்திருக்குமே. அந்த இடம் இருக்கு இல்லையா, அதை சொன்னது யாருங்க? உங்களுடைய நீங்கள் வச்சுருந்த ரபேல் விமானமா அல்லது நீங்கள் வச்சுருந்த ஏவுகணைகளா? உள்ள பொதுமக்கள் சாகக்கூடாது. அது எதுங்க? அதை உருவாக்குனது தாங்க உங்களுக்குள்ளே இருக்க உண்மை, சத்தியம், கருணை, கம்பேஷன், அன்னை தெரசா எல்லாம். அதை விட்டுட்டு நான் 10 லட்சம் பேரை காலி பண்ணிட்டேன் எங்கள் திறமையிலேன்னு சொன்னீங்கன்னா இதே அப்படியே திருப்பி வாங்க. அது மாதிரி உங்கள் டிஎன்ஏயில் நீங்கள் வளரும்போது இவ்வளவு கோடிக்கணக்கான செல்களில் பல ஆயிரக்கணக்கான குறிப்பிட்டு சொல்கிறாங்க 25,000 ஜீன்ஸ் இருக்கிறாங்க. அது நிறையா சொல்லியிருக்கேன் நான். நம்ம இந்தியாவில் 64 கலைகள் ஜீன்ஸ் தான். அது நிறையா சொல்லிட்டோம் இல்லையா? அப்போது ஒவ்வொரு டிஎன்ஏ ஜீன்ஸ் அந்த ஜெனரேஷனில் இருக்க அந்த ஜெனரேட்டிங் தி ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங்கில் எவ்வளவு கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது. டிஎன்ஏ வளருங்க. ஆனால் வளரும்போது நீங்கள் மறுபடியும் அன்பும் கருணையும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த ஜெயில் தானாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பல 1000 கோடி சொத்தெல்லாம் இருக்குன்னு. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லைங்க. அரசியல்வாதிகள் கடைசி வரைக்கும் எப்படி செத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லிடுவாங்க உடனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமூகம். அதெல்லாம் சமூகம்லாம் கிடையாது. ஒரு மனிதன் தான் ஒரு நொடி கூட சலனமில்லாமல் இருக்கிறான் என்றால் அவன்தான் கடவுளுடைய பிரதிநிதி என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். எதற்கு சலனப்படுவாங்கன்னா, ஐயோ நம்ம உதவி செய்ய முடியலையே, நம்மள்ட்ட பணம் இல்லையே, நம்ம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு சலனம் அல்ல, அது ஒரு 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 உண்மையினுடைய சாட்சி. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடம்புங்க இந்த உடம்பு. அந்த உடம்பு, மனசு, அறிவு, ஆற்றல் எல்லாத்துக்கும் அடிப்படையில் இது இருக்குதுங்க. இதை முதல்ல ஏற்றிக்கிட்டு நான் இந்த உலகத்தில் யாரோடையும் கம்பேரே பண்ண முடியாது, கம்பேரே பண்ணக்கூடாது என்ற நிலை முதல்ல வரணும். அது வந்தால் தான் நீங்கள் ஃபர்தராக நான் சொல்ல போகக்கூடிய இந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாமுங்க. உங்களுக்கு கோபம் சம்மந்தம் இல்லாமல் வந்துச்சுன்னா, ஏன்னா அறியாமையில் வரும், புரியாமையில் வரும், இயலாமையில் வரும், திமிரில் வரும், ஆணவத்தில் வரும், பொய்மையில் வரும். குறிப்பாக ஆணவத்தில் வரும். ஆணவன்றது பொய் அகங்காரம்னே சொல்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறான் ஒரு குரூப்பு. இருந்துக்கிட்டு அந்த இருக்கிறதுல என்னையை தவிர எவனுமே இல்லைன்னு நினைக்கிறான்ல. இப்படி எந்த கான்செப்டாக வச்சுங்க. அதுலேயும் உலகத்தில் அறியாமையில் கூட இருந்துட்டு போகலாம். உங்களுக்கு ஆணவம் வருது பாருங்கள். எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட், தட் இஸ் அன்பையும் உண்மையும் அழிக்காத, கலக்காத, சீரழிக்காத ஒரு தாட், அதான் வச்சுக்கோங்க. அது வந்தால் தான் உடம்பு சுகமாக இருக்கும். உடம்புல ஒட்டுமொத்த செல்களும். அதே மாதிரி ஆணவத்தின் மூலம் நீங்கள் செய்கிறதெல்லாம் பணம், பொருள், பதவி ஏறிக்கிட்டே போகும். இந்தியா மாதிரி ஒரு உலகத்திலே புனித பூமி எதுவுமே இருக்க முடியாது என்பதெல்லாம் நான் பல 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 விஷயங்களை பார்த்து தனியாக சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள். மலேசியாவெலாம் போகிறோம், போயிட்டு வர்றோம், வெளியே போகிறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகம்னு சொல்லுவேன். ஆமாம், அன்பினுடைய ரகசியங்கள், ஏழ்மையினுடைய இது, கருணை எல்லாம் இந்த ஊர்லெலாம் பார்க்கவே முடியாது. இந்த ஊரில் விட்டுட்டு வேறு ஊரில் எல்லாமே கமர்ஷியல். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சயின்டிஃபிக்காக நான் டிஎன்ஏயை மாற்றி கொடுக்குறேன், அப்படி மாற்றி கொடுக்குறேன், இப்படி மாற்றி கொடுக்குறேன், பூரா பொய். ஆனால் நீங்கள் உங்களையே செல்ஃப் டியூன் பண்ணிடலாம், செல்ஃப் ரோமிங் பண்ணிடலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணிடலாம், செல்ஃப் ஆக்சுவலைஸ் பண்ணிடலாம். இதை நான் சொல்லலை. முதல்ல சுவாமிஜி சொன்ன விஷயம். இந்த விஷயத்தை எப்படி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது. பட் நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி சொன்னால், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நாம் தான் செய்ய முடியுது.
யார்கிட்ட போனாலும் அவன் கதை, அவன் குடும்பம் கதை, உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்கான், நல்ல வசதியோடு இருக்கான். போன உடனே தத்துவம் தான் பேசிகிட்டு இருக்கான். வேறு எதுவுமே அவற்றிருந்து வராது. பட் நீங்கள் பயந்துக்கிட்டு தனியாக இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் லைஃப்பில் உட்காந்து அனலிட்டிக்கலாக உங்களுக்கு ஏற்பட்ட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் வந்துருச்சே. அத்தனை வியாதிக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. யார்? உலகத்தில் நம்பர் 1 டாக்டர்ஸு. நான் என்ன சொல்ல, எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது? உங்களுடைய தலையெழுத்தை சின்ன சின்ன விஷயமாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நான் ஒரு நாளில் நடந்துடும். அப்படி போனீங்கன்னா அதுக்கு கம்பேரிசனே இல்லாத ஒரு நிலையை பிரெயினில் ஏற்றுக்கிட்டால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதுதான் ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன். தேர் ஷுட் நாட் பி எனி கம்பேரிசன். யூ கேன் ஹாவ் சம் இன்ஸ்பிரேஷன் அக்கார்டிங் டு சுவாமிஜி. பார்ப்போம், மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.